மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே 45, 46, 47 பார்த்துட்டோம் ஸ்டாண்டர்ட் 10. இப்போ 39 to 43 பார்ட் 3ல் மொத்தம் 20 மார்க். அது எப்படி ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். 43 பார்த்தீங்கன்னா மேக் நோட்ஸ். ஒன்றும் அதை ஷார்ட்டாகவே எழுதிட்டா போதும். ஃபஸ்ட்டு அதில் எந்த வேர்டு வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகுதோ அந்த வேர்டை டைட்டிலாக போட்டு ஏதோ ஒரு நல்ல சென்டென்ஸை கீழே எழுதிங்கன்னா அந்த பேராகிராஃபை ஷார்ட் பண்ணி நடுவில் கண்டென்ட்டாக எழுதிங்கன்னா 3 மார்க் உங்களுக்கு ஈஸியாக ஆட் ஆகும். ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் டைட்டில், பேராகிராஃபை ஷார்ட் பண்ணணும். 3வது சென்டென்ஸ் கீழே அது மோரலாக நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். இது ரொம்ப ஈஸியான வெர்ஷன். இல்லைனா வந்து ஐஃபன் போட்டு எழுதலாம். இது ரெண்டாவது தான். மேக் நோட்ஸ் தான். சம்மரிலாம் ரொம்ப ப்ரிகாஷனாக நல்லா ப்ரொவைட் ஹிண்ட்ஸ் நிறைய எழுதணும். அதில் ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் பேசேஜ் அதெல்லாம் வேணாம். இது வரைக்கும் என்னால் 3 மார்க். அடுத்தது 42 பிக்சர் ரைட்டிங். அது பார்த்திங்கன்னா சில டைம் சோகமாக இருக்கும், சில டைம் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக கொடுப்பாங்க. இப்போ த பிக்சர் இஸ் குட், த பிக்சர் இஸ் நைஸ், சந்தோஷமாக இருக்கா. அதே சோகமாக தான் த பிக்சர் இஸ் ரியல், த பிக்சர் இஸ் சேட். இது 2 விஷயம். அப்புறம் அந்த பிக்சரில் யார் யார் பார்க்குறோமோ அதெல்லாம் எழுதிங்கனாவே 3 மார்க்ஸ் ஈஸி ஸ்கோர். நெக்ஸ்ட்டு 41 நோட்டீஸ் ரைட்டிங் இல்லை ரிப்போர்ட் ரைட்டிங். நோட்டீஸ் ரைட்டிங் நடக்க போகிறது, ரிப்போர்ட் ரைட்டிங் நடந்து முடிந்தது, இதான் நம்ம எழுதுகிறோம். நோட்டீஸ் ரைட்டிங் பண்ணிங்கன்னா அப்படியே பாக்ஸ் போட்டு அந்த கண்டென்ட் எழுதலாம். உங்கள் ஸ்கூல் பேர் ஞாபகம் வச்சுங்க, அதை எழுதுங்க. முடிஞ்சால் தமிழில் எழுதுங்க, இல்லைனா இங்கிலீஷில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எழுதலாம். கவர்மெண்ட் HSS தான் வரப்போகுது, இதெல்லாம் சிலது ஹைஸ்கூல் வரும். ஸோ இது ஈஸி கண்டென்ட் தான். கீழே உங்கள் பேர் எதுனாலும் போதும், இல்லை அதில் கொடுத்துருக்க பேர் எதுனாலும். அப்புறம் நம்ம எதுக்கு போகிறாங்க, டூரா இல்லைனா எதனா ஒரு ஃபங்க்ஷனா, அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக. ஏன்னா புக் பேக் தான் வரப்போகுது இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும். எது வந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்கூலு, லெஃப்ட் சைட் டேட்டு, அந்த கொஷின் அப்படியே நீங்கள் எழுதிட்டு கூட உங்கள் பேர் எழுதலாம், இல்லை இருக்கிற பேர் எழுதினா கூட 3 மார்க் தான் 2 மார்க். 39 ரொம்ப ஈஸியானது. அட்வர்டைஸ்மெண்ட் 3 பாக்ஸாகவும் போடலாம். நேர தலைப்பு, கீழே அது இருக்க ஆஃபர்ஸ்னாவும் அதை எழுதிட்டு அது எந்த பொருளோ அதை பற்றி நம்ம வரைய போகிறோம். அது கீழே அட்ரஸ். இதுதான் விஷயம். இது ரொம்ப ஈஸியானது. மொத்தம் 4 இது இருக்கும். 20 மார்க்கு. கண்டிப்பாக 3 மார்க்னா கூட 4 போட்டால் 12, இல்லை எப்படியும் நீங்கள் ஒரு 16 மார்க் வச்சு 4 மார்க் போட்டால் கூட ஸ்கோர் பண்ணிடலாம். ஏற்கனவே அதில் 10 மார்க்கு, இது ஒரு 16, அப்படி தான் நம்ம போனோம் நினைக்கிறேன். அப்போது 26 மார்க்கு. இன்னும் உங்களுக்கு 24 மார்க் நான் சொல்லிடுவேன் 50 மார்க்காக. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். 39 வந்து 3 கட்டம். அட்வர்டைஸ்மெண்ட்டு கொஸ்டின் நம்பர் எப்பவுமே கரெக்டாக மறக்காமல் போடுங்க. தலைப்பு, அதுக்கு தலைப்பு கொடுத்தாங்கன்னா அந்த கடைப்பேரில் உங்களுக்கு எந்த கடைப்பேர் வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஆனால் அந்த கொஸ்டின் இருக்கிற மாதிரி எழுதுனா அது கொஞ்சம் செக்யூராக இருக்கும். எதை பற்றி வரையணும் அது வரையணும். அந்த ஆஃபரை அப்படியே எழுதணும். கீழே வந்து அட்ரஸ். இது எந்த ஷேப்னாலும் போடலாம். ட்ரையாங்கிள், சர்க்கிள், நீங்கள் ட்ரீயாக கூட போடலாம், ஹவுஸாக கூட போடலாம். டிஃப்ரென்ஷியேட் நம்ம போடலாம். சாதாரண 3 பாக்ஸ் போடலாம். ஒரு பேஜ் போடுங்க. இந்த 39, 41, 42 அது ஒரு பேஜ், 43 அது ஒரு பேஜ். அப்படி பண்ணால் தான் மார்க்கும் உங்களுக்கு செக்யூராக வரும். இப்போ ஒரு 26 மார்க் நம்ம நல்லா பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் அரையாண்டுனால நான் சிம்பிளாக சொல்கிறேன். முழு ஆண்டுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.